வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் ஜூனியர்ஸ் ரீசர்ச்சுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். barc.government.ங்கிற அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமில் போய் கேரியரில் போய் ரெக்யர்மெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த அவார்ட் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அட் BARCன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2026 கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதே அதுக்கான அஃபிஷியல் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 10/3/2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து 31/3/2026 கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 10/3 31/3 வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஆஃப் த ஸ்க்ரீன் இன் கேண்டிடேட்ஸ் ஃபார் இன்டர்வியூ ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா 19/5/2026 கொடுத்துருக்காங்க. ஸ்லாட் செலெக்ஷன்ஸ் பை ஸ்க்ரீன் இன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 21/5 to 28/5/2026 கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 22/6/2026லேருந்து 3/7/2026 கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஆஃப் த ஃபைனல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் போர்ட்டல் 15/7 கொடுத்துருக்காங்க. ப்ரீ எம்ப்ளாய் மெடிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12/8/2026லேருந்து 14/8/2026 கொடுத்துருக்காங்க. JRF காமன் சென்ட் ஆஃப் JRF 2026 ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா 17/8/2026. கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிலிமினரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். சொல்யூஷன் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, டைப் பண்ணிக்கலாம். மிடில் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பரில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் யூசர் ஐடி அண்ட் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இமெயில் ஐடி. இமெயில் ஐடியில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் இமெயில் ஐடியிலையும் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு JRF அப்ளை டிசிப்ளின், எந்த டிசிப்ளினுக்கு JRFல அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். குவாலிஃபையிங் டிகிரி கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலை நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மொபைல் நம்பருக்கு நேராக சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இதில் கிளிக் ஹியர் ஃபார் இமெயில் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்கில் கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் வந்து உங்களுக்கு வெரிஃபைட் ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஃபில் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டிட் யூ கம் டு நோ அபவுட் த JRF 2026 டாக்டரல் அகாடமிக் ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. எதன் மூலமாக இந்த JRF 2026 வந்து நீங்கள் அப்ளை பண்ண வந்தீங்க, எதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. பிரிண்ட் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டா, சோஷியல் மீடியாவா, இல்லது காலேஜ் நோட்டீஸ் போர்டு அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அல்லது கொலீக் மூலமாக இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களாங்கிறத இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டு யூ பாசஸ் த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் ரெக்யர்மெண்ட் அண்ட் அதர் கிரிட்டீரியா ஆஸ் பர் த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ரெக்யர்மெண்ட் வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஜெண்டர் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கேட்டகரி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஆர் யூ ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட் பீப்புளா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். வெதர் யூ வாண்ட்
வெதர் யூ வாண்ட் டு அவைலபிள் த ஃபீ எக்ஸப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபீ எக்ஸப்ஷன்ஸ் அவைலபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீ எக்ஸப்ஷன்ஸை அவைலபிள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவாக நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்முடைய ஏஜ் வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட்டட் ஆகிடும். பேரண்ட் நேம் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நம்முடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதில் சில கேரக்டர்ஸ் வந்து அலோ பண்ண மாட்டேன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் அதை டைப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி அல்லது டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் அல்லது யூடி கேட்டிருக்காங்க, நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பின்கோட் நம்பர் நம்ம டைப் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸோட காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கரண்ட் அட்ரஸ் ரெண்டுமே நமக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ சார்ஜஸ் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் ஆகும். இதில் தெரியல டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இதில் தெரியிற செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேலிட் ஆகும். ஆனதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்மளுடைய 10th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஸ்டேட் ஆஃப் த போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் த போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 12th அல்லது டிப்ளமோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் த போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிட்டு மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நம்ம 12th பாஸ் பண்ணோமோ அந்த இயரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்முடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்முடைய கிராஜுவேஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். குவாலிஃபையிங் டிகிரி நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வெதர் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் பயோகெமிஸ்ட்ரி ஆர் அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரிஸ் ஆர் அலைட் கெமிஸ்ட்ரி வாஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆர் பேப்பர்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் படித்த அந்த டிகிரியில் இந்த சப்ஜெக்ட் அல்லது பேப்பரில் இந்த 4 பேப்பர் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டேட் ஆஃப் த போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய குவாலிஃபையிங் கிராஜுவேஷன்ஸில் நீங்கள் என்ன சிஜிபிஏ ஸ்கோர் பண்ணீங்களோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். குவாலிஃபையிங் டிகிரி நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் த யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க, டைப் பண்ணிக்கலாம். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க, அது செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ எம்எஸ்சி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் செலக்ட் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் அந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்லாம் ஒர்க்கிங்கில் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் ஆஃப் த இன்ஸ்டியூட் கேட்டிருக்காங்க, தென் செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேலிடான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கேட்டிருக்காங்க, அது எல்லாத்தையுமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஸ்க்ரீனிங் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய கேட் எக்ஸாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா 2024, 25 and 26 கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி யூஜிசி சிஎஸ்ஆர் என்இடி ஃபெல்லோஷிப்புங்கிற எக்ஸாம் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்டிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். இதில் தெரிகிற இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். இப்போ எஸ்ங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். 2024 நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேட் கோடு என்ன, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் என்ன, கேட் ஸ்கோர் என்ன, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கேட்டிருக்காங்க. முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு
இதில் தெரிகிற ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டிக் பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேலிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ இமேஜஸ், சிக்னேச்சர்ஸ் இமேஜஸ், செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ், நேஷ்னல் லெவல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் இமேஜ் ரெக்யூர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சைஸில் இருக்கணும்னா 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோகிராஃபோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டரில் இருக்கணும். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப் வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் கலர் சைஸ் ஃபோட்டோகிராஃப் தான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். சிக்னேச்சர்ஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைல் நேம் ஷுட் வித்தவுட் ஸ்பேஸ் அண்ட் எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இப்போ நீங்கள் சிக்னேச்சர்ஸை சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறப்ப அதில் கொடுக்குற ஃபைல் நேம் வந்து நீங்கள் நீட்டாக கொடுத்துருக்கணும். அதே மாதிரி எந்த ஸ்பேஸும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கக்கூடாது. செமஸ்டர் மார்க் ஷீட்ஸோட டாக்குமெண்ட்ஸோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே இருக்கணும். நேஷ்னல் லெவல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதோட ஃபைல் சைஸ் வந்து 200 கேபி டு 300 கேபி வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம். இதில் டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்முடைய ஃபோட்டோகிராஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். அதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸ்கேன்டு சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். ஃபைனல் மார்க் ஷீட்ஸ் அண்ட் ஃபைனல் சர்டிஃபிகேட் ஆஃப் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். ஃபைனல் மார்க் ஷீட்ஸ் அண்ட் ஃபைனல் சர்டிஃபிகேட் ஆஃப் ஹெச்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியோட எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் மார்க் ஷீட்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி எந்த டெஸ்ட் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த டெஸ்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸை இன்னைக்கு ஸ்கோர் கார்டு இருக்கும் உங்களுக்கு, அதையும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு இதில் டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கோட் அல்லது செக்யூரிட்டி கோடை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ ஆகும். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இது 2 டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டிக் பண்ணிவிட்டு கீழே நம்ம சிக்னேச்சர் கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் செக் பாக்ஸ் அண்ட் கியூ கன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் த ஃபோட்டோ அப்லோட்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோடர் வந்து கன்ஃபர்மேஷன் பாக்ஸு கீழே இருக்கும், அதையும் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்ஷூர் தட் all the information centered is accurate as no changes or modifications to the applications will be allowed after submissions. நீங்கள் ஆஃப்டர் சப்மிஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கலாம். ஏதாவது எரர் ஆப்ஷன்ஸ் இருந்தால் கூட பேக்குங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எரர் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் சப்மிஷன்ஸ் வந்து சப்மிட் ஆகிடும். டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவியூ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 rupees வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸப்டட் ஃபார் உமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபல் அண்ட் பர்சன் வித் பெஞ்சுமா டிசபிலிட்டிஸ் பர்சன்ஸ்க்கு எல்லாருக்குமே அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது. நம்ம வந்து கார்டு மூலமாக, அது கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், அல்லது யூபிஐ ஆப்ஸ் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணுறப்ப கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு நம்பர், அதோட கார்டு ஹோல்டர் நேம், எக்ஸ்பைரி டேட் எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ ஆப் அல்லது கியூஆர் கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.